பிறரை பற்றி புறம் பேசுவதை விட்டுவிட்டு செய்யும் வேலையில் முழு மனதுடன் ஈடுபடு. வாழ்வில் துன்பம் கற்சுவர் போல குறுக்கிட்டாலும் அதையும் பிளந்து கொண்டு முன்னேற முயற்சி செய். ஒன்றை பெற வேண்டும் என்று நினைத்துவிட்டால் இறுதி வரைக்கும் போராடிவிடு. விளைவுகளை பற்றியோ அதில் ஏற்படும் தோல்வியை பற்றியோ கூட கவலைப்படாதே. வாழும் வரை போராடு. உன்னை நேசி, அதுவே வளர்ச்சிக்கான வாசலை திறக்க துணை புரியும். ஒன்றை இழுத்து கொள்ளும் சக்தியைப் போல விளக்கும் சக்தியும் உன்னிடம் இருக்கிறது. ஒவ்வொருவரிடமும் எல்லையற்ற சக்தியும் தூய்மையும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கிறது. நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதுவாகவே மாறிவிடுவீர்கள். உண்மையை பின்பற்றுபவர்கள் யாரிடமும் பயப்பட தேவையில்லை. மன தூய்மை இருந்தால் இந்த பிறவியிலேயே கடவுளை அடையலாம். அன்புதான் வாழ்வின் அடிப்படை. ஆனால் எல்லாரையும் வெறுக்கும் ஒருவன் தன்னைத்தானே அழித்துக் கொள்கிறான். கடவுள் சொர்க்கத்தை படைத்தார். மனிதன் தனக்குத்தானே நரகத்தை படைத்துக் கொண்டான். மனிதனுக்கு கடவுள் நம்பிக்கை மட்டும் போதாது, தன்னம்பிக்கை அதைவிட அவசியமானது. போலேயே வாழ்வில் பாவத்தை செய்கிறான். தைரியசாலிகள் மனதால் கூட பாவம் செய்ய முடியாது. சுயநலமே ஒழுக்கக்கேடு, சுயநலம் இன்மையே நல்லொழுக்கம். இதுவே நல்ல ஒழுக்கத்திற்கான இலக்கணம். அறிவார்ந்து சிந்திக்கும் போதுதான் நம் பிழைகளை நம்மால் அகற்ற முடியும். மன உறுதியை எப்போதும் இழக்கக்கூடாது. ஏழை எளியோரின் மருந்து அதுவே. தன்னை திருத்திக் கொள்பவனுக்கே பிறரை திருத்தும் தகுதி உண்டு. எப்போதும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுங்கள். உலகம் ஏளனம் செய்வதை பொருட்படுத்த வேண்டாம். உன் கடமைகளை செய்து கொண்டே இரு. ஒவ்வொரு மனிதனையும் அவரவருடைய தகுதிக்கேற்ப மதிப்பிட வேண்டும். மனிதன் தாழ்ந்த நிலையில் இருந்து உயர்ந்த உண்மைக்கு பயணம் செய்து கொண்டிருக்கிறான்.